அம்மா குரு பொடிஞ்சுதுரா சாமி. லீவ் விட்டால் தான் வேலைன்னு பார்த்தா லீவ் இல்லைனாலும் வேலையாக தான் இருக்குது. சப்பா ஸ்கூல் போய்ட்டா நினச்சி ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா ஸ்கூல் போவையில் ஒரு ட்ரெஸ்ஸு, ஈவினிங் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, ஷூவு, சாக்ஸு இதெல்லாம் தொடச்சி அலசி. அம்மா லஞ்ச் பேக்கில் சாப்பிட சொல்லுதுனா இல்லை லஞ்ச் பேக்கில் கொட்டிட்டு வர சொல்லுதுனான்னு தெரியல. அம்படி சொல்ல டிஃபன் பாக்ஸில் இருக்கிறது பூரா லஞ்ச் பேக்குக்குள்ளே தான் கிடக்கு, டவலில் கிடக்கு. இதை துவச்சி முடியாது போல். சரி அப்பா ஒரு வழியாக துணியை துவச்சி முடிச்சாச்சு. அடுத்து என்ன? மதிய சாப்பாடு போட்டு கொடுப்போம், திம்போம். நம்மளும் 4 வாய் அள்ளி கூட 3:30க்கு வந்துடுவானே. எம்மா என்னம்மா சொல்லுங்கத்த. சும்மாலாம் நிற்கலத்த, இப்போதான் துணியை துவச்சி போட்டு நிற்கேன். 4 துணியை துவைக்க இவ்வளோ நேரமா? நீங்கள் வந்து துவச்சி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும் வழி என்னன்னு. எவ்வளோ ட்ரெஸ் இருக்கு தெரியுமா? நீங்களே எனக்கு 2 சேலை கட்டியிருக்கீங்க. ஏன் ட்ரெஸ் வேற, உங்க பிள்ளை ட்ரெஸ் வேற, இவங்க 2 பேரும் ட்ரெஸ் வேற. யாரு தான் துவைக்க? சும்மா ஒன்றும் நிற்கல, தலையெழுத்து. எம்மா வேலை பார்க்கலாம் யாரு கண்ணையும் பட மாட்டேங்கும். சும்மா ஒரு 5 நிமிஷம் நின்னா போது எல்லாருக்கும் கண்ணை உறுத்திடும் போல. இவன் என்ன செய்தா, இவன் என்ன செய்தான்னு 5 நிமிஷம் நிற்க முடியுதான்னு பாருங்களேன். சரி, அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதுக்கு இவனை இவ்வளோ கொண்டு போய் எங்கேயாவது தள்ளி விட்டு வந்துருக்கணும். ஏதாவது பள்ளிக்கூடத்தில் வேலைக்காவது சேர்த்து விட்டு வந்துடும். வேலை டிரைவராக அதை கிளீனராக போகிறாங்களா, அப்படியாவது சேர்த்து விட்டா சம்பளமாவது கிடைக்கும். என்னது போட்டுட்டு வாரேன். இப்போ தானே துணியை காய போட்டு நிற்கேன். சோறு தானே அவனை வச்சுட்டு வாரவேன். நீங்கள் தான் போய் வச்சுக்கோங்களேன். அடுப்பில் தான் சமைச்சு வச்சுட்டேன்ல, சமைக்க தான் முடியும், எடுத்து உங்களுக்கு ஊட்ட தான் முடியும். கால் வலிக்கா? அம்மா உயிரை வாங்குதுமா. சி, கால் வலிக்கு, கை வலிக்குன்னு எல்லாமே எல்லாரும் வலிக்க தான் செய்யுது. என்ன செய்ய, யார் தான் போய் பார்க்க? கால் இப்போ மட்டும் நம்மகிட்ட மட்டும் சோறு வச்சுட்டு வரல கால் வலிக்க வந்துடும். தண்ணி கோரிட்டு வாங்க சொல்லையில கால் வலி வந்துடும். நமக்கு ஏதாவது வேலை பார்க்கல கால் வலி வந்துடும். பேர பிள்ளையில பாருனாலும் கால் வலி வந்துடும். அதே இது பக்கத்து தெருவில் எவ்வளவு ஓடி போயிட்டா, இந்த பிள்ளை இந்த பையனோட ஓடி போயிட்டாலாம், அதை சொல்ல பக்கத்து தெருவுக்கு போய் கேட்பா. 4வது வீட்டில் ஒரு சண்டைனா போகுது, இங்கேருந்து வருந்து கட்டிட்டு ஓடுவா. எந்திரிச்சோடனே ஓடிடுவா, சேலையை தூக்கி சொருவிக்கிட்டு. எங்கடி சண்டை என்னடி சண்டைன்னா போறவன் மதிய சாப்பாட்டுக்கு நம்ம கூப்பிட்டு தேடி போனாலும் வந்து தொலைய மாட்டா. இப்போ வீட்டுக்குள்ள உட்காந்து நவரட்னே பேசுதா. ஏன் பேச மாட்டா? உன் மாமே இப்போ வருவாங்களா, சீன் கொடுத்து தானே நீ இருக்க, எனக்குன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? அவன் வரவும் காலை நீட்டிடுவா. ஐயோ என் கால் வலி என்னால் தாங்க முடியலன்னு ஒரே நீட்டா நீட்டிடுவா காலை. காலை ஒடிக்க ஆள் இல்லாமல் நீங்கள்லாம் வரத்துக்கு என்னத்த சொல்ல. நடக்கிறது நடக்கட்டும். ஆண்டவன் நமக்குன்னு ஒரு காலம் என்னைக்கு கொடுக்க போறானோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். பள்ளிக்கூடம் போக மாட்டானான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், போயிட்டான். இப்போ எரிச்சலாக இருக்கேன். அவன் இருந்தால் கூட இவன் சேட்டை செய்தா 2 வச்சு மேய்க்க முடியலன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்காம ஓப்பி அடிச்சுட்டு இருந்துடலாம். இப்போ உயிரெல்லாம் வாங்குதா. அவன் ஸ்கூல் போயிட்டான். வேலையை பாரு. காலையில் ஒரு சாப்பாடுக்கா, மதியம் ஒரு சாப்பாடுக்கா, இடையில ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வேற போட்டு கொடுக்கணுமா. கேட்டால் தளர்ச்சியாக இருக்கான் உடம்பு. ஏற்கனவே குளிருக்கு அதுக்கும் ஜன்னி வர்ற மாதிரி இருக்கு. இவளுக்கு தான் உடம்பு இப்போ தளர்ச்சியாக இருக்கான். சூசை குடிச்சிட்டு சுசான இருக்காள, சோறு போட்டு கொண்டுட்டு வருவான். சோறு பொங்கி வச்சு சோறு கொடுத்தா புண்ணியம் கொடுக்கணும். உனக்கெல்லாம் கொடுத்தோம்னா எனக்கு பாவம் தான் வந்து சேரும். அது யாருக்கு சொன்னால் வெளியே புரியுது? யாருக்கும் புரியாது. உன் கூட சேர்ந்து பேசத்தே நாள் அதுக்கு சுத்தமாக புரிஞ்சுன்னு தொலையாது. எப்போ பார்த்தாலும் நம்மளை தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. குழம்பு அடுப்பில் வச்சிருக்கேன், இந்த சூடு பண்ணி கொண்டுட்டு வரேங்க. காலையில் வச்சது சில்லுன்னு ஆயிருக்கும்லா. வெள்ளை சோறு அள்ளி வாயில போட போறீங்களா? விக்கி செத்துக்கிட்டு போயிட போறீங்க. கொலக்கேஸ்குள்ள என்னை மாட்டி விட்டு போயிடாதீங்க. கொண்டுட்டு வாரேன். புரிஞ்ச எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்ல. இப்ப போல இருங்களேன், வாரேன். பில்டப்பு மாமே வரதுக்குள்ள சாப்பிட்டுட்டு பிள்ளைய பார்த்துக்கிடுவாங்களாம். எப்படி பில்டப்? இவ்வளோ நேரம் காலைல அவன் போனதுலேருந்து வீடை கூட்டியிருக்கு, பாத்திரம் கழுவிருக்கு, துணியை துவச்சிருக்கு. அப்பெல்லாம் என் பிள்ளைய பிடிக்க நேரம் இல்லையா? மாமே இப்போ வந்துருவான் நான் சாப்பிட. அதனால அவன் சாப்பிட்டு பிள்ளைய பிடிப்பாலாம். மாவே வந்து நிம்மதியாக திங்கணுமா. அப்போ நானும் என்ன மண்ணையா திங்க? என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்பாங்களா? ஒரு நாளாவது ஐயோ இந்த பிள்ளை 2 பிள்ளைய வச்சிருக்கேன், நிம்மதியாக சாப்பிட்டுமே. அந்த இறக்க குணம்லாம் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுப்பா. கேட்டால் ஏன் மாமியா அப்படி, நான் இப்படி, என் பிள்ளைல அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு ஒரு சீனை போட்டு தள்ளிடுவா. பேசுறதுக்கு பேசாமல் இருந்துட்டு போயிடலாம். இந்த குழம்பு சூடு பண்ணி டக்குன்னு சோறை வச்சு கொடுக்கணுங்க. இல்லாட்டி மகன் வந்துட்டு நீ பட்னியாக போட்டு கொண்டுட்டான்ருவா. நல்லா இருக்கல ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போட்டு வர வச்சிருவா. வீணா இப்போ தான் பீஸ் கட்டி அந்த செலவே முடிக்காமல் பீஸை மட்டும் கட்டி தொலைஞ்சிருக்கணும். அடுத்து இவட்ட மூச்சை தொலைச்சோம், என்னையை கொண்டு போய் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இப்போ என்னையை ஏற்றி விட்டுருவா. அந்த நிலைமையில தான் இருக்கா. இருந்துட்டு போட்டு வச்சாச்சு. குழம்பு பொரியல் எல்லாம் வச்சாச்சு. முட்டை அவிச்சாச்சு. பொரிச்சா வேணும். சரி போட்டு கொடுத்துருக்கேன். போட்டு கொடுக்கேன். கடவுள்கிட்ட தான் போட்டு கொடுக்கணும், வேற யார்கிட்ட போட்டு கொடுக்க? என்ன செய்ய? ஆமா போட்டு தந்துடுதே.
ஏதோ தூரத்துல இருந்து பேசினா காது கேட்காத மாதிரி இருக்கா. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம குசு குசுன்னு பேசினா மட்டும் அது மட்டும் எப்படிதான் காதல் விழுதோ தெரியல. இவ்வளவு திட்டுதே. மத்த ஒருத்தியா இருந்தா வேகமா போய் நீ சோறும் படுத்துறோன்னா ஒன்றும் படுத்துறோம் நானே வச்சு தின்னுக்கிடுதேன்னு சொல்லிடுவா. நான் எவ்வளவு சத்தமா பேசிட்டு அவளுக்கு காதுல கேட்டு கேட்காத மாதிரி நின்றுக்கிடுவா. எப்பேற்பட்ட ஆளுன்னு நினைக்கிங்க? இதுல வேற ஒரு சிரிப்பு வேற, முட்டையை பொறிச்சு கொண்டு வான்னு. இல்லாட்டி முட்டை கொடுக்க மாட்டேன்னு நினப்பு போல. எப்படினாலும் முட்டையை பொறிச்சு தான் கொடுக்க போறோம், அது வேற விஷயம். ஆனா எப்படிதான் மாமியார் ரைட்டா அந்த மாதிரி குணங்கள் மாறிடுமோ அது வேற சந்தேகமா இருக்கு. நம்ம வேற ஆம்பளை பையன் வச்சிருக்கோம். நாளைக்கு வரவ நம்மளே இப்படிதான் பேசுவாளோ என்ன செய்ய? நாளைக்கு வரவ நம்மளை இப்படி பேசினா என்ன செய்ய? ஃபோன் அடிச்சிருச்சா? ஃபோன் பட்டாச்சு மவனுக்கு. அப்படியே ஃபோன் பட்டாச்சு. மகன் இப்போ கூப்பிடுதாரோம். இப்போ கேட்டோன்னே என்னம்மா சாப்பிட்டியா எதுவும் வாங்கிட்டு வருவான்னு ஒரு பந்தா போட்டு தொலைஞ்சிருந்தது. அதுக்கு மேலே நான் இன்னும் சோறு கேட்டுக்கிட்டே இருக்கேன், வச்சு கொடுக்கல. கால் வலிக்கு கை வலிக்குன்னா ஒருத்த ஃபோன் அடிச்சுன்னா என்ன ஓட்டம் ஓடி வந்து ஃபோன் எடுக்கான்னு பார்த்தீங்களா? இதுதான் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்மளும் நாளைக்கு பையனை வச்சுருக்கோம், நமக்கு வரப்போறவ எப்படி வருவாரோ. அதனால இப்போ உள்ள காலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்லது. போவோம், கொஞ்சம் தானே அட்ஜஸ்ட்டு. போவோம்